உமர் ரலியல்லாஹுனுடைய ஹிலாஃபத்திலே ஆமிர் இப்னு துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாப்பாட்டு மேசையிலே, சாப்பாட்டு மரவையிலே சாப்பாடு கொண்டு வைக்கப்படுகிறது. இப்பொழுது ஆமிர் இப்னு துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை இல்லாத ஒரு சஹாபி, வலதுகை அவருடைய வலதுகை வெட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அந்த சாப்பாட்டு மேசையிலே வந்து அமர்ந்து விடுகிறார்கள், சாப்பிடுவதற்காக அமர்ந்து விடுகிறார்கள். அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆமிர் இப்னு துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், ஆமிர் இப்னு துஃபைலே, நீங்கள் எங்களோடு சாப்பிடவில்லையா? இப்பொழுது ஆமிர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமாமாவுடைய யுத்தத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் போது நடைபெற்ற அந்த யமாமாவுடைய யுத்தத்திலே தன்னுடைய வலது கையை இழந்தார்கள். அதுபோன்று தன்னுடைய தந்தை துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இழந்தார்கள். இந்த இழப்புக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் போதுதான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அழைத்தார்கள், ஆமிர் இப்னு துஃபைல், நீங்கள் ஏன் எங்களோடு சாப்பிடவில்லை? இப்பொழுது சொன்னார்கள் ஆமிர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய கை வலது கை வெட்டப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமிர் இப்னு துஃபைல் எங்களோடு வந்து சாப்பிடாதவரை இந்த உமர் கூட சாப்பிட முடியாது, சாப்பிட அருகதை கிடையாது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஆமிர் இப்னு துஃபைல் இப்னு அம்ரு தௌசி அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், அவர்களுடைய கை சுவர்க்கத்திலே இருக்கிறது. தனது கையை சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஆமிர் இப்னு துஃபைல் சாப்பிடாதவரை இந்த உமர் எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்கிறார்.